ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு மார்னிங் டிஃபன் உருளைக்கிழங்கு பூரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வச்சு பூரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு துருவலில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு துருவிக்கலாம். ஸோ கையால் கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேஷ் பண்ணால் உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி போடுறப்ப நல்லா உங்களுக்கு எலும்பி வராது. ஸோ அதனால் இப்படி ஃபஸ்ட்டு துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ இந்தளவுக்கு நல்லா துருவியாச்சு. இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு மாவு மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவாமல் கூட டைரெக்டாக கூட இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்குலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு மூடி எல்லாம் துணி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு இந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பூரி போடுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பூரி தேய்க்கிற இடத்துல கொஞ்சமாக ஆயில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு யூஸ் பண்ணி கூட போடலாம். மாவு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவோட துகளெல்லாம் போய் ஆயிலில் கீழடியில் படிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. பூரி தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு உருட்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூரி வந்து நல்லா வெந்து நல்லா உங்களுக்கு உப்பலாக கிடைக்கும். ஸோ உருளைக்கிழங்கும் நல்லா பிசையல்னா உங்களுக்கு உப்பலாக வராது. ஸோ இந்தளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பூரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் இருந்ததுன்னா பூரி வந்து உங்களுக்கு உப்பலாக வராது. ஸோ அதனால் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம மேஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். ஸோ மேஷ் பண்ணாமல் இருந்திங்கன்னா பூரி வந்து உங்களுக்கு அந்தளவு உப்பலாக வராது. ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் பூரி மாதிரி போடாமல் கொஞ்சம் திக்காக தேய்ங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பூரிக்கு வந்து நல்லா உப்பலாக கிடைக்கும். ஸோ இது சைட் டிஷ் வேறு எதுவும் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை. ஸோ நார்மலாக நம்ம பூரி மட்டுமே மசாலா பூரி மாதிரியே சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ஆலு பூரி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பூரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.